தாய் வீடு மே 2025. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு மகோன்னதம். எழுதி வாசிப்பவர் மூனா நித்யானந்தன். யாழ்ப்பாணத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உயர்கல்வி பாரம்பரியம் உண்டு. 1823இல் வட்டுக்கோட்டையில் அமெரிக்கன் சிலோன் மிஷனால் ஆரம்பிக்கப்பட்ட பெட்டிகோட்டா செமினரி தன்னிகரற்ற உயர் கல்வி பீடமாக திகழ்ந்தது. ஐரோப்பாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எவற்றிற்கும் குறைவில்லாத தரத்தை கொண்டது என்று அப்போதைய குடியேற்ற நாட்டு செயலாளரான எமர்சன் டெனன்ட் அவர்கள் இக்கல்விக்கூடத்தை பாராட்டியிருக்கிறார். 32 ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்க மிஷன்களின் நோக்கம் மதம் பரப்புவதை தவிர கல்வி போதனையில் ஈடுபடுவது அல்ல என்று இக்கல்விக்கூடம் 1855இல் மூடப்பட்டது. ஆனால் 16 ஆண்டுகளுக்கு பின் 1871ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண கல்லூரி என்ற பெயரில் மீண்டும் அக்கல்விக்கூடம் உயிர்ப்பிக்க பெற்றது, உயர்ந்தது. இதே கல்விப்பீடத்தில் 103 ஆண்டுகளின் பின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைய நேர்ந்தது ஓர் உயர்கல்வி பாரம்பரியத்தின் தொடர்ச்சி போன்று அமைந்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தும் கல்வி நிலையங்களுக்கு நிகராக சைவ சமய சிறார்களுக்கு சிறந்த கல்விச்சாலை வேண்டும் என்று 1920இல் கீரிமலையில் நடைபெற்ற இந்து இளைஞர்களின் ஆண்டு விழாவில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க சர் பொன்னமலம் ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியில் அமைதியான சூழலில் அமைந்த திருநெல்வேலியில் 25 ஏக்கர் காணியை வாங்கி தனது லட்சிய கல்வி கோபுரத்தை நிர்மாணித்தார். கொழும்பில் அமைந்திருந்த ஆங்கிலேய கட்டட நிறுவனத்திடம் கல்லூரியை கட்டும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. உன்னத லட்சியத்துடன் எடுத்த பணியை சீராக நிறைவேற்றும் திறமையுடன் நிறைவுற்ற பெரும் கல்வி ஆலயம் இது. முதலாம் உலகப் போரினை அடுத்து கட்டடங்களுக்கான கட்டுமான பொருட்கள், உபகரணங்களுக்கான செலவுகள் என்பன வானலாவ உயர்ந்து சென்றிருந்த நேரத்தில் கட்டடப் பணியில் எந்த தொய்வும் இல்லாமல் துரித கணியில் பணி நடந்து முடிந்தது. பிரம்மாண்டமான கட்டடங்கள், பரந்த விளையாட்டு மைதானம், அகன்ற நடைபாதை, தென்றல் தவழும் புல்வெளி, பரமேஸ்வர ஆலயம் என்று பரமேஸ்வரா கல்லூரி தனிப்பெரும் கல்லூரியாக நிலை பெற்றது. பர்மா தேக்குகளால் சமைக்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரியை பார்வையிட்ட இந்திய பெருங்கல்விமானாகிய VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் பொன்னமலம் ராமநாதன் பரமேஸ்வரா கல்லூரியை தங்கத்தால் இழைத்திருக்கிறார் என்று வியந்து போய் பாராட்டியிருக்கிறார். கொக்குவில் ரயில் நிலையத்திலிருந்து நல்ல நில ஒளியில் பரமேஸ்வரா கல்லூரியை பார்த்தால் அப்பெரும் கட்டடத்தின் மகோன்னதம் புரியும். இந்த பரமேஸ்வரா கல்லூரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக உருமாற்றம் பெற்றமை பொன்னமலம் ராமநாதனின் இலட்சிய கனவு முழுமையுற்றமைக்கு சான்று கூறி நிற்கிறது. 50களில் தென்னிலங்கையில் பல்கலைக்கழகங்கள் பற்றியும் தமிழ் மாணவர்கள் அனுமதி பற்றியும் சிங்கள கல்விமான்கள் மத்தியில் உருவான கருத்துக்கள் இன பாரபட்சம் கொண்டவையாக அமைந்தன. இலங்கை நீதியரசர் ஆத்தர் விஜயவர்தன பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு தமிழ் மாணவருக்கும் 6 சிங்கள மாணவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று 1956இல் அறிக்கையிட்டார். பேராதனை பல்கலைக்கழகமும் கொழும்பு பல்கலைக்கழகமும் சிங்கள பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் காலியில் மற்றொரு சிங்கள பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றினை அமைக்கலாம் என்றும் நீதியரசர் நல்லோசனை வழங்கினார். இனிமேல் இலங்கையில் தேசிய பல்கலைக்கழகம் செயற்படுவது சாத்தியமில்லை என்றும் பேராதனை பல்கலைக்கழகம் தமிழ் பேசும் மாணவர்கள் சுயமரியாதையோடு வளர்வதை ஊக்கப்படுத்துவதா இல்லை என்றும் வேண்டத்தகாத ஓர் இனக்குழுமமாக தமிழ் மாணவர்கள் அங்கு நடத்தப்படுவார்கள் என்றும் தமிழ் கல்விமான்கள் சிந்திக்கலாயினர். சுதந்திரத்திற்கு பின்னர் தமிழ் பல்கலைக்கழகம் தேவை என்ற பேர் இயக்கம் எழுச்சி கண்டது. தமிழ் பல்கலைக்கழக இயக்கம் பேராசிரியர் AV மயில்வாகனம் தலைமையில் 1956ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 60 கல்விமான்களின் கையொப்பத்தோடு இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இயக்கம் ஆரம்பித்த வரலாறு என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டது. பேராசிரியர் சின்னத்தம்பி, தனிநாயமடிகள், பேராசிரியர் CJ எலியேசர், சர் வைத்திலிங்கம் துரைசாமி போன்ற கல்விமான்கள் இந்த இயக்கத்தின் பின்னணியில் இயங்கினர். தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றை அரசாங்கம் நிறுவ வேண்டும் என்று பேராசிரியர் AV மயில்வாகனம் தலைமையிலான தூதுக்குழுவினர் பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவை 1957ஆம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்தன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது அது சாத்தியமற்றது என்று பிரதமர் அழுத்தம் திருத்தமாக அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார். இந்த நாட்டில் சுமார் 25 லட்சம் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் அவர்களுடைய மொழி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அவசியம் என்று தமிழ் தரப்பு குழுவினர் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த திரு பண்டாரநாயக்க, இந்த நாட்டில் 9 லட்சம் தமிழ் மக்கள் தான் வாழ்கிறார்கள்.
அதிலும் யாழ்ப்பாணத்தில் வாழும் 6 லட்சம் பேருக்காக அரசாங்கம் ஒரு தனி பல்கலைக்கழகத்தை நடத்த முடியாது. தமிழ் பேசும் மக்கள் என்று முஸ்லிம்களையும் சேர்த்து கொண்டு பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. இலங்கையில் வாழும் முஸ்லிம் மக்கள் சிங்கள மொழியை தம் சொந்த மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் கூட இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். மலைநாட்டு தமிழர்கள் பிரஜா உரிமையற்றவர்கள். பிரஜைகள் அல்லாதவர்களுக்காக அரசாங்கம் செலவினங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ் பல்கலைக்கழக கோரிக்கையை முற்றாக நிராகரித்து விட்டார். 1958ஆம் ஆண்டு ஆளுநர் ஒலிவர் குணத்திலக்க ஜோசப் நீதாம் தலைமையில் இலங்கை பல்கலைக்கழக ஆணைக்குழு ஒன்றினை அமைத்தார். அக்குழுவில் இந்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் சி சட்டர்ஜி அவர்களும் ஜே செனிவிரட்ன சிசிஎஸ் அவர்களும் அங்கம் வகித்தனர். பல்கலைக்கழகம் அரசாங்கத்தின் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை. பல்கலைக்கழகம் அப்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு பதில் கூற வேண்டியதில்லை. கற்றல், கல்வி என்ற மகத்தான லட்சியங்களுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று நீதம், சட்டர்ஜி ஆகியோர் கருத்துரைத்தனர். சாதி, மதம், மொழி, பால்வேறுபாடு என்பவற்றுக்கு அப்பால் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று அவர்கள் கருதினர். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு பட்டதாரியும் சிங்களத்தில் தேர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிபார்சு வழங்கினார் இக்குழுவில் அங்கம் வகித்த JS செனிவிரட்ன. விடைத்தாள்களை திருத்துவதில் தமிழ், இந்து மாணவர்களுக்கு சார்பு நிலை காணப்படுகிறது என்றும் அப்பெருமகன் கருத்துரைத்தார். எனினும் காலம் கடந்து வெளியான நீதம் அறிக்கை 1958 இனக்கலவரத்தின் தீயில் கருகி இருக்க வேண்டும். 1959இல் திருகோணமலையில் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. உப்புவெளியில் மேலும் 200 ஏக்கர் காணி வாங்குவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. அதேவேளை இந்து பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பரமேஸ்வரா கல்லூரியையும் ராமநாதன் கல்லூரியையும் இணைத்து இந்து பல்கலைக்கழகத்தை அமைக்கலாம் என்று சு நடேசப்பிள்ளை பரிந்துரை செய்தார். கொழும்பு சாகிரா கல்லூரி சாகிரா பல்கலைக்கழகமாக ஆக்கப்பட வேண்டும் என்று அறிஞர் AMA அசீஸ் கோரிக்கை முன்வைத்தார். அரசின் தொடர்ந்த இனவாத போக்கில் தமிழ் பல்கலைக்கழகம் காண விரும்பிய நல்லுள்ளங்கள் சாம்பி போயின. உயர் கல்வி புலமையாளர்கள் இலங்கை விட்டு வெளியேறாயினர். காலச்சக்கரம் 70களை நோக்கி நகர்ந்தது. 1971இல் அரசு பல்கலைக்கழக அனுமதியில் நடைமுறைப்படுத்திய தரப்படுத்தல் ஸ்டாண்டர்டைசேஷன் கொள்கையும் 1972இல் தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளை முற்றாக புறக்கணித்து கொண்டு வரப்பட்ட 1972ஆம் ஆண்டின் புதிய அரசியல் யாப்பும் 1974இல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற உலக தமிழராட்சி மாநாட்டில் நிகழ்ந்த படுகொலை சம்பவங்களும் வடபுலத்தில் என்றும் மாறாத ரணத்தை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 70களில் தமிழ் மக்களின் முக்கிய கோரிக்கையாக எழுந்ததில்லை. 50களில் எழுந்த தமிழ் பல்கலைக்கழக கோரிக்கைக்கு மக்கள் மத்தியில் பரந்த ஆதரவு இருந்தது. அது ஒரு இயக்கமாக மலர்ந்திருந்தது. 70களில் உருவான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ற கருத்துருவாக்கம் அரசு மட்டத்தில் மேலிருந்து கொண்டு வரப்பட்டது. 1970இல் ஸ்ரீமாவோ தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசு ஆட்சி அமைந்த போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்ற திட்டத்தை கொண்டிருந்தது. கல்வி அமைச்சர் படீர் மஹ்மூத், KB ரட்நாயக்க, பீட்டர் கனமன், கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் பிரேமதாச உடகம ஆகியோர் இத்திட்டத்தில் அக்கறை கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இடதுசாரி நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஜனசக்தி என்னும் இயக்கமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிர்மாணத்தில் மிக உறுதியாயிருந்தது. அப்போது பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் மகள் சுனித்ரா பிரதமரின் செயலாளராக செயற்பட்டார். முற்போக்கான சிந்தனை கொண்ட இவர் இன மொழி பாகுபாடின்றி இயங்கியவர். இவரது கணவர் குமார் ரூபசிங்க நல்லிதயம் கொண்ட இடதுசாரி சிந்தனையாளர். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் தனது முதல் பட்டத்தையும் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டனில் தனது கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட குமார் ரூபசிங்க விவசாய ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் ARTI எனப்படும் பயிற்சி நிறுவனத்தில் ஆய்வாளராகவும் சில காலம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர். 1958 இனக்கலவரத்தில் தனது நெருங்கிய தமிழ் நண்பரும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்ட செய்தியால் பெரும் துயருற்ற குமார் ரூபசிங்க தமிழ் சிங்கள நல்லுறவுக்காக இறுதி வரை அயராது பாடுபட்டார். தெஹியோவிட்டவில் நடைபெற்ற கேகாலை மாவட்ட தேசிய இளைஞர் சங்க மகாநாட்டில் பேசிய இளைஞர் சங்க இயக்குனர் திரு குமார் ரூபசிங்க, இந்த நாட்டில் தனியுடைமை சாய்க்கப்பட்டு தன்னிறைவை அடைய வேண்டுமானால் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்திற்கு விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளதாக செய்தி உள்ளது. திரு ரூபசிங்க தலைமை தாங்கும் இயக்கத்தின் ஏடான ஜனவேகம் சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் இளைஞர்கள் பற்றி குரல் எழுப்பியதும் பிரதமர் அவர்கள் அது பற்றி விரைவில் முடிவெடுக்கும்படி உரியவர்களை பணித்திருப்பதும் கவனிப்புக்கு உரியன என்று உதயதாரகை 8/11/1974 இதழில்
யாழ்ப்பாணத்திலிருந்து எழுதியது. குமார் ரூபசிங்கவின் ஜனவேக இயக்கத்தின் அனுதாபம் கொண்டவராக திகழ்ந்த கலாநிதி என் சண்முகரட்னம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றியவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தலைவராக பேராசிரியர் கைலாசபதியை கொண்டு வந்ததில் சண்முகரட்னத்திற்கு பங்குண்டு. ஸ்ரீஸ்கந்ததாஸ் என்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட மாணவரும் கலாநிதி சண்முகரத்னமும் ஜனவேகம் என்ற பத்திரிகையின் ஆசிரியருமான இளங்கீரனும் கைலாசபதி அவர்களை சந்தித்து புதிதாக ஆரம்பமாகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு அவர் தலைவராக செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர். கீரன், வளாகம் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை நான் மறுக்கவில்லை. நான் சம்மதம் தருவதானால் தலைவர் பதவிக்காக நான் யார் பின்னாலும் போக மாட்டேன். யாரையும் சந்திக்கவும் மாட்டேன். சிபாரிசு செய்யும்படி கேட்கவும் மாட்டேன். நியமனம் கிடைத்தால் மட்டுமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று கைலாசபதி கூறியதாக இளங்கீரன் பதிவு செய்திருக்கிறார். பேராசிரியர் கைலாசபதி நினைவுகளும் கருத்துகளும் என்ற நூலில் இளங்கீரன் 84ஆம் பக்கத்தில் இதனை பதிவு செய்திருக்கிறார். தலைவர் பதவிக்கான தெரிவில் கைலாசின் பெயரை மிகவும் ரகசியமான முறையில் இக்குழுவினர் வைத்திருந்தனர். தலைவர் நியமனம் தொடர்பாக சுனித்ராவும் குமார் ரூபசிங்கவும் பிரதமர் ஸ்ரீமாவோவுடன் பல தடவைகள் பேசியுள்ளனர். சுனித்ரா இனவாத சிந்தனைக்கு எதிரானவர் என்றும் தமிழர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் என்றும் அவரோடு தொடர்பில் இருந்த கலாநிதி என் சண்முகரத்தினம் நேர்பேச்சில் என்னிடம் தெரிவித்திருக்கிறார். சிறைவாசம் அனுபவித்த 40 தமிழ் இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட்டதில் சுனித்ராவிற்கும் குமார் ரூபசிங்கவிற்கும் பெரும் பங்குண்டு என்கிறார் சண்முகரத்னம். கல்வி அமைச்சர் பதீத்தீன் அவர்களை இளங்கீரனும் MC ரவுஃப் அவர்களும் நேரில் சந்தித்து தலைவர் நியமனம் தொடர்பாக பேசியுள்ளனர். இவர்களின் பெரும் முயற்சி வெற்றியடைந்தது. பேராசிரியர் கைலாசபதி யாழ் வளாக தலைவரானார். கைலாசபதி அவர்கள் தாயகம் சஞ்சிகையில் 1974 ஜூன் இதழில் பரமன் என்ற புனைப்பெயரில் வடக்கில் ஒரு பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்பல்கலைக்கழகத்திற்கு தானே தலைவராக போகிறோம் என்று அறியாத நிலையில் அவர் எழுதிய கட்டுரை இது. யாழ்ப்பாணத்தில் SR கனகநாயகம் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவான முயற்சிகளில் ஈடுபாடு காட்டினார். யாழ்ப்பாணத்தின் இடதுசாரிகள் யாழ் பல்கலைக்கழகத்தை தீவிரமாக வரவேற்று நின்றனர். மு. கார்த்திகேசன், வைத்திலிங்கம், விஸ்வநாதன், டாக்டர் சுவே சீனிவாசகம், IR அரியரட்னம் போன்றோர் வளாகம் யாழ்ப்பாணத்தில் அமைவதை வரவேற்று நின்றனர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் முழு மூச்சுடன் வளாகம் அமைவதையும் கைலாசபதி அதன் தலைவராக அமர்வதையும் வெகுவாக ஆதரித்து நின்றது. கைலாசபதி நியமனம் பெற்றதும் அவருக்கு பாராட்டு விழாவினை கொழும்பில் நடத்தியது. வளாகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கைலாசபதியின் வீட்டில் குண்டு எறியப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணி மிக கடுமையாக பல்கலைக்கழகம் வரவிருப்பதை எதிர்த்தது. முக்கியமான கல்லூரிகளாக திகழ்ந்த யாழ்ப்பாண கல்லூரியையும் பரமேஸ்வரா கல்லூரியையும் அபகரித்து அந்த இடத்தில் பல்கலைக்கழகம் நிறுவப்படுவதை எதிர்த்தும் குரல்கள் எழாமல் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஒரு உயர்கல்வி நிலையத்தின் மீது தமிழர் விடுதலை கூட்டணியின் கொள்கை நிலைப்பாடு என்ன என்று யாழ்ப்பாணத்தின் MP வே. யோகேஸ்வரன் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் எளிமையும் நிர்வாக திறமையும் சாதுரியமும் கொண்ட கைலாசபதி அவர்களின் பேருழைப்பில் யாழ் பல்கலைக்கழகம் நிமிர்ந்து நின்றது. பல்கலைக்கழக மானியக் குழு முன் தான் சமர்ப்பித்த சில கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் கைலாசபதி அவர்கள் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார். 1000 மைல் தூர பயணம் முதல் அடி வைப்பிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. வெறும் 9 மாணவர்களுடன் ஆரம்பமான புவியியல் துறை இனி மிக பெரும் துறையாக 1163 மாணவர்களை கொண்ட பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. 2 துறை விரிவுரையாளர்களோடு ஆரம்பமான வணிகவியல் துறை இன்று 5 துறைகளை கொண்ட தனி பீடமாக மிக பெரிய முகாமையியல் துறையாக வியாபித்திருக்கிறது. 1974 103 மாணவர்களோடு ஆரம்பமான விஞ்ஞான பீடம் 2024 1300 மாணவர்களை கொண்ட திறன் கொண்ட பீடமாக வளர்ச்சி கண்டுள்ளது. பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் சுஜரித கம்லத், பேராசிரியர் குணரட்னம், JH அரியரட்னம் நிர்வாக பொறுப்புக்காக இருந்தவர் போன்றோரின் அர்ப்பணிப்பும் பல்கலைக்கழகத்துக்கு பெரும் வலி சேர்த்தது. விஞ்ஞான மருத்துவ பீடங்களின் ஆற்றல் மிகு பேராசிரியர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்றனர். 2024 லண்டனில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவினை கொண்டாடிய போது 750க்கும் மேற்பட்ட யாழ் பல்கலைக்கழக பட்டதாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.